வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் டாக்ஸ். ஒரு மலைக்கு கீழே நிறைய குரங்குகள் இருந்துச்சு. அந்த குரங்குகள்லாம் மலை மேல ஏறுறதுக்கு ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப நிறைய குரங்குகள் சொன்னாங்க, நீ வந்து மலை மேல ஏறுறது வந்து ஆபத்து, நம்ம உயிருக்கே ஆபத்து தரக்கூடிய பாம்பெல்லாம் அங்க நிறைய இருக்கும், அதனால மலை மேல ஏறக்கூடாது அப்படின்னு. இன்னும் ஒரு செட் ஆஃப் குரங்குகள்லாம் சொல்றது வந்து என்னன்னா, அந்த மலை மேல நிறைய ஓநாய்கள்லாம் இருக்கும், அது நம்ம உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும், அதனால மலை மேல ஏறுறது நமக்கு சேஃப்டி கிடையாது, அதனால நம்ம மலை மேல ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுதான். 3 குரங்குகள் மட்டும் மலை ஏற தயாராயிட்டாங்க. அப்படி ஏறிக்கிட்டே இருக்கும்போது கீழ இருந்து இந்த குரங்குகள்லாம் கத்துறாங்க. மேல வந்து பயமுறுத்தக்கூடிய விலங்குகள்லாம் இருக்காங்க, அதனால கீழே இறங்கிருன்னு. அவங்க போட்ட சத்தத்திலே பயந்து ஒரு குரங்கு மேல இருந்து கீழே விழுந்துருச்சான். அப்புறம் மறுபடியும் மீதி உள்ள 2 குரங்கும் அதுக்கும் மேல ஏறி போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ வந்து மறுபடியும் அந்த கீழ இருந்து குரங்குகள் வந்து சத்தம் எழுப்பிட்டே இருந்தாங்களாம். வேண்டாம், இறங்கிடு இறங்கிடு, ஒரு ஒரு குரங்கு கீழே விழுந்த மாதிரி நீங்களும் விழுந்துருவீங்க, இறங்கிடு இறங்கிடுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். அதையும் காதுல வாங்காம மேல ஏறிக்கிட்டே இருந்ததா அந்த 2 குரங்கும். அப்படி இவங்க சத்தத்தினாலே பயந்து 2வது குரங்கும் கீழே விழுந்துருச்சான். 3வது குரங்கு மட்டும் மலை ஏறி ஏறி முன்னேறி போயிட்டே இருந்துச்சான். மலை மேல ஏறிடுச்சான். கீழே இருந்த குரங்குகளுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சான். நீ மட்டும் எப்படி மலை மேல ஏறினன்னு சொல்லி எல்லாரும் ஒரே சத்தமா போட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதுக்கு இந்த மேல இருந்த குரங்கு சொன்னிச்சான், நீங்க எல்லாம் ஏதோ என்கிட்ட சொல்றீங்கன்னு மட்டும் தெரியுது, ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல, ஏன்னா எனக்கு பிறவில இருந்தே காது கேட்காது அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிச்சாங்க. நம்மளுடைய முயற்சியிலையும் அடுத்தவர்கள் வந்து குறுக்கீடு இல்லாம நம்மளால முடியாது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் காதுல வாங்கிக்காம நம்மளுடைய வெற்றி பாதையை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிச்சோம்னா சீக்கிரமே நம்ம வெற்றி அடைய முடியுங்கிறது தான் இந்த கதையோட கருத்துங்க. நன்றி, வணக்கம்.